அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 9வது வீக் டெஸ்ட்டோட ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ் அழகனார் பற்றிய சரியான கூற்று காண்க. 1. சாதவதானி என்று சிறப்பிக்கப்படுபவர். 2. இவரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். 3. இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. இரண்டாவது கேள்வி, கற்பது தழுதல் என்னும் இருபொருள் தரும் சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி துய்ப்பது. மூன்றாவது கேள்வி, சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். நான்காவது கேள்வி, தமிழில் வசன கவிதைகளை அறிமுகம் செய்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார். 5. சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார். ஆறாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் பாரதியாரின் காவிய படைப்பு காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி குயில் பாட்டு. ஏழாவது கேள்வி, சிறுதாப்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயிர் அலமரம் நோக்கி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி முல்லைப்பாட்டு. பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. ஒன்பதாவது கேள்வி, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. 10வது கேள்வி, பின்வருவனவற்றில் முல்லைப்பாட்டு பற்றிய சரியான கூற்று காண்க. 1. இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 2. 103 அடிகளை கொண்டது. 3. வெண்பாவால் இயற்றப்பட்டது. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2. 11வது கேள்வி, பின்வருவனவற்றில் முல்லை நிலத்திற்கு பொருத்தமற்றது காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி சிறு பொழுது காலை. 12வது கேள்வி, முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கார்காலம். 13வது கேள்வி, முப்பழமேடு பாலன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி விவேக சிந்தாமணி. 14வது கேள்வி, வெற்றி வேர்க்கு என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி நருந்தொகை. 15வது கேள்வி, அதிவீர ராம பாண்டியன் இயற்றிய நூல்களில் பொருத்தமற்றது. ஆன்சர் ஆப்ஷன் பி அபிராமி அந்தாதி. 16வது கேள்வி, முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி நம்பூதனார். 17வது கேள்வி, ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி விவேக சிந்தாமணி. 18வது கேள்வி, பொறுத்துக. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 19வது கேள்வி, படுகர் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி மேடு. 20வது கேள்வி, கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி மலைப்படுகடம். 21வது கேள்வி, கூத்தராற்றுப்படை என்ற நூலின் பாட்டுடை தலைவன். ஆன்சர் ஆப்ஷன் டி நன்னன். 22வது கேள்வி, மலைப்படுகடாம் என்ற நூல் எத்தனை அடிகளை கொண்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி 583. 23வது கேள்வி, இவை மூன்றினுள் நாம் கெடக்கொடும் நோய் வள்ளுவர் கூறுவனவற்றை சரியாக வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ காமம், வெகுளி, மயக்கம். 24வது கேள்வி, தளாமை என்னும் தகமைக்கண் தங்கீற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. வேளாண்மை. ஆன்சர் ஆப்ஷன் பி பிறருக்கு உதவுதல். 25வது கேள்வி, மோசேகிரனாருக்கு கவரி வீசிய மன்னன். ஆன்சர் ஆப்ஷன் டி சேரல் இரும்புரை. 26வது கேள்வி, பின்வருவனவற்றில் தவறான கூற்றினை காண்க. 1. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பரஞ்சோதி முனிவர் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். 27வது கேள்வி, திருவிளையாடற் புராணத்திற்கு பொருத்தமற்றது காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி புகார் காண்டம். 28வது கேள்வி, பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 3, 4. 29வது கேள்வி, சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி செய்குதம்பி பாவலர். 30வது கேள்வி, செய்குதம்பி பாவலர் பற்றிய சரியான கூற்று காண்க. 1. சாதவாணி என்று பாராட்ட பெற்றவர். 2. இவர் நினைவை போற்றும் வகையில் லாடக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. 3. அவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும். 31வது கேள்வி, சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி பரிபாடல். 32வது கேள்வி, அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவாசகம். 33வது கேள்வி, பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி 105. 34வது கேள்வி, பெருமாள் திருமொழி பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி சேகர ஆழ்வார். 35வது கேள்வி, பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்களில் பொருத்தமற்றது காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவபுராணம். 36வது கேள்வி, மொழியின் வளர்ச்சி என்பது வினாவுதலாதில் விடை அளிப்பதலாலும் கூட இருக்கிறது என்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி நன்னூலர். 37வது கேள்வி, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று
நூலகரிடம் வினாவுதல் எவ்வகை வினாவாக்கியம் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி குழல் வினா. 38வது கேள்வி இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினாவுதல் எவ்வகை வினா என காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஐய வினா. 39வது கேள்வி குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி 5. 40வது கேள்வி நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறல் எவ்வகை விடை என காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உற்றது உரைத்தல். 41வது கேள்வி உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இனமொழி விடை. 42வது கேள்வி விலங்கேடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் பொருட்கோள் வகை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி எதிர் நிரல் நிறை பொருட்கள். 43வது கேள்வி பின்வருவனவற்றில் வினையெச்ச தொடர் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடி வந்தான். பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 4 2 3. 45வது கேள்வி இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்பது எவ்வகை வலுவமைதி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடவழு அமைதி. 46வது கேள்வி அண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் வலுவகை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி விடை வலு. 47வது கேள்வி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் எவ்வகை வலு அமைதி என காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கால வலு அமைதி. 48வது கேள்வி பின்வருவனவற்றுள் படர்க்கை வினைகள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி சென்றான் பறந்தன. 49வது கேள்வி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதலில் பாட வேண்டும் பின்வருவனவற்றுள் பொருத்தமான விடை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மரபு வலு அமைதி. 50வது கேள்வி தவறான இணை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி காப்பி இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர். 51வது கேள்வி சிறுவர் நாடோடி கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி கி ராஜநாராயணன். 52வது கேள்வி ஒலிப்பு முறையை அறிந்து சரியான பொருள் எழுதுக. ஊன் என்றால் ஆன்சர் உணவு மற்றும் இறைச்சி. 53வது கேள்வி வாழை 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 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி இளம்பெண் மரவகை மீன் வகை. 54வது கேள்வி குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. ஆறு அறு ஆறு. ஆன்சர் ஆப்ஷன் சி வெட்டுதல் நதி. 55வது கேள்வி உவமைத்தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான சொல்லை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்ணிலவு. 56வது கேள்வி கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி எண்ணும்மை. 37வது கேள்வி குன்றேற்றி என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7ஆம் வேற்றுமை தொகை. 58வது கேள்வி சரியான இலக்கண குறிப்பை பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி 4 1 2 3. 59வது காலங்காட்டும் இடநிலையும் பேரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனவற்றுள் தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி வினைத்தொகை. 60வது கேள்வி பொறுத்துக. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 2 4 1. 61வது கேள்வி தவறான இணை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி டோர்னடோ புயல். 62வது கேள்வி சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உரிபு தொடங்கி வருவது. ஆன்சர் ஆப்ஷன் டி இரு பெயரிட்டு பண்பு தொகை. 63வது கேள்வி தவறான கூட்டு பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆடு கூட்டம். 64வது கேள்வி ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 11. 65வது கேள்வி பின்வருவனவற்றுள் பொதுமொழி சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாமரை. 66வது கேள்வி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைராசு. கவிஞாயர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். தென்மொழி தமிழ்மொழி இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பினார். பள்ளி பறவைகள் நூறாசிரியம் பூங்கொடி முதலிய நூல்களை படைத்துள்ளதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு. 67வது கேள்வி சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான் சாம்பல்லும் தமிழ் மணர்ந்து வேக வேண்டும் என்றவர். ஆன்சர் ஆப்ஷன் டி சச்சிதானந்தன். 68வது கேள்வி பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3 4. 69வது கேள்வி விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரா இளங்குமரனார். 70வது கேள்வி பின்வருவனவற்றில் தவறாக பொருந்தியுள்ள பிஞ்சு வகை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி இளநில் நுழாய். 71வது கேள்வி பின்வருவனவற்றில் பொருத்தமற்ற சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கேட்டல். 72வது கேள்வி பாவனார் பற்றிய கூற்றினை ஆராய. மொழிஞாயிறு என பாராட்டப்படுபவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பியலின் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். அதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 73வது கேள்வி பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 4 2 1 3. 74வது கேள்வி
உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றோ மாட்டை நஃது உருவாகமாகும் என்று எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி தண்டி. 75வது கேள்வி பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 4, 3. 76வது கேள்வி வாயு வழக்கம் அறிந்த சரித்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஔவையார். 77வது கேள்வி பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் டி பலபட்டடை சொக்கநாதர். 78வது கேள்வி எந்நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெண்பாவை திருப்பாவை பாடல்களை தமிழ் மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். ஆன்சர் ஆப்ஷன் டி தாய்லாந்து. 79வது கேள்வி பின்வருவனவற்றில் தவறான இணை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி வலிமிகின் வலி இல்லை இளநாயகர். 80வது கேள்வி பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதையில் சிக்கி போனேன் என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி வாமூர்த்தி. 81வது கேள்வி பா சிங்காரம் அவர்களின் புயலே ஒரு தோணி என்பது ஒரு. ஆன்சர் ஆப்ஷன் சி புதினா. 82வது கேள்வி விருந்தினரே 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினார் என்பதை காலில் 7 அடி பின் சென்று என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி பெருநாராற்றுப்படை. 83வது கேள்வி பலர்புகு வாயில் அடைப்ப கடவுநீர் வருவீர் உள்ளீரோ என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறுந்தொகை. 84வது கேள்வி நெய்த நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி சிறு பாணாராற்றுப்படை. 85வது கேள்வி மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் நாடு. ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா. 86வது கேள்வி மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஔவையார். 87வது கேள்வி நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நற்றிணை. 88வது கேள்வி கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி கி ராஜநாராயணர். 89வது கேள்வி பின்வருவனவற்றில் யாருடைய கதைகள் ஒரு கதை சொல்லியல் கதை போக்கில் அமைந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி இ ராஜநாராயணன். 90வது கேள்வி சீன பேரரசர் குப்லாக்காயின் ஆணையின் கீழ் சுவான்சவ் என்ற இடத்தில் கட்டப்பட்ட சிவன் கோயில் யாருடைய கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டன. ஆன்சர் ஆப்ஷன் சி சோழர். 91வது கேள்வி கருத்துளை என்ற சொல்லையும் கோட்பாடையும் முதலில் குறிப்பிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜான் வீலர். 92வது கேள்வி அறிவுடை மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐன்ஸ்டைன். 93வது கேள்வி சென்றுடுவீர் எட்டு திசைக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு நான் திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். 94வது கேள்வி சங்க காலத்திலே தமிழின் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டுவதை புலப்படுத்தும் செப்பேடு கண்டறியப்பட்ட இடம். ஆன்சர் ஆப்ஷன் டி சின்னமன்னூர். 95வது கேள்வி கமலாயன் அவர்களின் இயற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி வே குணசேகரன். 96வது கேள்வி கோபாலத்துபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் பி கி ராஜநாராயணன். 97வது கேள்வி விருந்தினரும் வரையவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலார் போல என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி. 98வது கேள்வி 4 இரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோர் மருக என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. 99வது கேள்வி எழில் முதல்வன் படைப்புகளை பொருத்தமற்றது காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒருபிடிச்சோறு. 100வது கேள்வி திருவள்ளுவர் தவசாலை பாவனர் நூலகம் ஆகியவற்றை உருவாக்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி ஈரா இளங்குமரனார். நன்றி.